ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உருக்கமான ஒரு கதை வந்து ஒரு நிஜ சம்பவத்தினுடைய பின்னணியில் ஒரு அப்பா மகன், ஒரு மருமகள், மாமனார் மாமியார் இதை தாண்டிய ஒரு 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 உன்னதமான உறவு, ஒரு மனசு, இவ்வளோதான்ப்பா வாழ்க்கை, இதுக்குள்ளே என்ன நம்ம என்ன என்ன இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த இந்த விஷயம் இந்த கதை. லண்டன்லேருந்து ஒருத்தர் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தன் ஃபேமிலியோடு வரான், 2 குழந்தைங்களோட மனைவியோடு வரான். அது பார்க்குறதுக்கான பதபதைப்பு அவனுக்கு தெரியறதுக்கான காரணம் என்னென்னா, கடந்த ஒரு வாரமாக இல்லது ஒரு 4 நாளாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். செல்ஃபோனில் அட்டன் பண்ண மாட்டேன், ரிங்கு போல் நாட் ரீச்சபிள்னு வருது. அக்கம் பக்கம் அந்த ஃப்ளாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக இவங்க கூட தொடர்பு இல்லை. அவங்க அப்பா அம்மா இருக்கிற ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். அவர் வந்து நான் மும்பைக்கு வந்து 15 நாள் ஆகுது, போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும், ஒன்றும் இருக்காது தம்பி, உங்கள் அப்பா ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்திருப்பார், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த வாட்ச்மேன் நம்பர், அந்த ஃப்ளாட்டோட வாட்ச்மேன் நம்பரும் அவங்களுக்கு தெரியல. சரி, நேரடியாகவே அப்பா அம்மாவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு, ஏன்னா காவல்துறைக்கு சொல்கிறதுக்கு அவன் விருப்பம் இல்லை, எதுவும் ஆயிருக்காது, அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. வரணும்னு அவனுக்கு ஒரு விருப்பம், வந்தாகணும், பார்க்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசரமாக கிளம்பி வரான். வரும்போதே அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்போது அவன் மனைவி தான் அவனை ஆறுதல் படுத்துகிறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஏர்போர்ட்டில் இறங்கி அவன் முதல் வேலையாக ஒரு டாக்ஸி பிடிச்சி கோவூருக்கு போப்பான்றான். சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவூருக்கு போ அப்படின்னு. கோவூருக்கு அந்த டாக்ஸி போகிறப்பே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாக போ, வேகமாக போ அப்படின்னு அவன் சொல்கிறான். இருங்க சார், போகலாம் இருங்க சார், இது ரோடும் மேடும் பள்ளமாக இருக்குது, இந்த ரோட்டில் என்ன வேகமாக போனால். அவன் மனைவி ரொம்ப ஒன்றாகாது, ஏன் பதட்டப்படுறீங்க நீங்கள், அங்கே கிளம்புலேருந்து லண்டனில் கிளம்புலேருந்து இங்கே வர வரைக்கும் எவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்க, ஏன் உள் மனசு சொல்லுது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னா. 2 குழந்தைங்க அப்படியே மெதுவாக சாக்லேட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம ஆயா தாத்தாவை பார்க்க போகிறோமா, இருப்பாங்களா, அதுவான்னு அவங்க பேசிக்கிட்டு வராங்க. இவனுக்கு அதெல்லாம் காதில் விழவே இல்லை. ஏன்னா ஒரே பையன் அப்பா அம்மாவை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தங்க வச்சுருக்கிறான். அவன் லண்டனில் போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். ஃபோன் எடுக்கலை அப்பாவும் அம்மாவும், என்ன ஆச்சுன்னு தெரியல, பதட்டம் ஒரு பக்கம். வந்து நேரிலே பார்த்துருவான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வரான். அங்கேருந்து வாட்ச்மேன் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ளாட்டுக்குள்ளே ஏறுறான். ஏறி பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து பூட்டு தொங்கிட்டுருக்கு. அவனுக்கு பெரிய பதட்டமாகிடுது, இன்னும் அதிகமாகிடுது. என்ன காரணம் தெரியல, எங்கே போனாங்க, எங்கேயாவது மருத்துவமனையில் யாராவது சேர்த்துருக்காங்களா, இல்லை உள்ளுக்குள்ளே ஆள் இருக்காங்களா, பூட்டிகிட்டு இருக்காங்களா, போலீஸ்க்கு தகவல் சொல்லலாமா அப்படின்னு அந்த நேரம் தோன்ற நேரம் தான் மறுபடியும் வாட்ச்மேன்கிட்ட கேட்குறான், வந்து எங்கேப்பா போனாங்க இவங்க, இந்த ஃப்ளாட்டில் இருந்தவங்க அப்படின்போது, சார் நான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தவன், நான் கிட்டத்தட்ட 4 நாள் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு தான் தெரியும், செக்யூரிட்டிக்கு தான், எனக்கு தெரியாது அப்படின்போது, கடைசி ஃப்ளாட்லேருந்து ஒருத்தர் வந்து அப்படியே வராரு, வந்து தம்பி வேதாச்சலத்துடைய பையனா நீங்கன்றாரு. ஆமாங்க அப்படின்னு. யாராவது என்னை எங்களை தேடிக்கிட்டு வந்தால் இந்த அட்ரஸை கொடுத்து அங்கே வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு, அவர் மெதுவாக எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டுருக்காரு. இவன் ரொம்ப பதட்டத்தோடு அந்த இதுவை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அது வந்து ஒரு முதியோர் இல்லம், சென்னையில் இருக்கிற ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லம். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அவரை கூப்பிட்றான், வந்து இந்த சீட்டை அவரே தான் கொடுத்தாரு, எங்கள் அப்பாவே தான் கொடுத்தாருன்னா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க, ஒரு 2 பையன் ஒரு சூட்கேஸை வச்சுன்னு அவங்க கிளம்புனாங்க, நான் இதை தான் பார்த்தேன், யார் வந்தாலும் அதை கொடுத்துருங்கன்னாங்க, என் மகன் வந்தான்னு சொல்லலை, கொடுத்துருன்னு சொன்னாங்க. அப்புறம் இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி வா அப்படின்னு சொல்லி கார் எடுத்துன்னு போனால் ஒரு பணம் கட்டி தங்குற அந்த ஒரு முதியோர் இல்லை தான், மாதம் பணம் கட்டுதா. அது ஒன்றும் பெரிய அளவில் வந்து வசதியாக இல்லை, அதில் கேட்டகரிலாம் இருக்குது, வந்து அப்படிலாம் இல்லை, ஒரு மிடிலாக தான் இருக்குது. வந்து இதில் ஏன் அவங்க தங்கணும், என்ன காரணம், அவங்களுக்கு என்ன கோபம், என்ன பிரச்சனை, இது முள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே போய் நின்று இவங்க அப்பா பேரை சொல்லி கேட்குறான், வேதாச்சலம் சகுந்தலா அப்படின்றான். நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் அவருடைய மகன், என் ஒய்ஃபு அப்படின்போது அவர் ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு, உட்காருங்க கூப்பிட்றேன் அப்படின்ட்டு உட்கார வச்சோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி பார்க்குற பார்வையாக ஒரு மாதிரி கூனி குறியாது. இந்த பசங்க 2 பேரும் குழந்தைங்க, பேர குழந்தைங்க, தாத்தா பாட்டி பார்க்க வரதை தாண்டி அங்கே சும்மா விளையாடிக்கிட்டே இருக்குது. மெதுவாக அங்கே ஒரு புள்ளியாக அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு நடந்து வராங்க. வந்த வயதில் இவனுக்கு வந்து வெடித்து கண்ணீர் அப்படி முட்டிக்கிட்டு நிற்குது. இவனுக்கு நிற்குது, என்ன சொல்கிறதுனே இவனால் புரியவே இல்லை. அவனை மாரி ஆழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய மனைவி வந்து கையை பிடிச்சி இது பண்ணுறான். சேத்ரா வந்து இன்னும் உணர்ச்சி வசப்படாதீங்கன்னு அவங்க அப்படியே வந்து கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருந்த ஒரு சிமெண்ட்டு பெஞ்சில் உட்காந்தவொடனே,
ஏன்பா அழறன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. என்னப்பா இதெல்லாம் கோலம், நீ என்ன கோலம் இதெல்லாம் வந்து, நான் அங்கே வந்து லட்சமாக சம்பாதிக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஹைடெக் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை இது பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஒரு 4-5 நாளாக நீங்கள் ஃபோனே எடுக்கலை, உங்கள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் வருது. என்ன காரணம்? ஏன் இப்படி வந்து இந்த முதியோர் இல்லத்தில் வந்து நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு தேவையா? அப்படின்ற மாதிரி கொதிச்சு போகிறான் அவன் வந்து. அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப கூல் கூல் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறாரு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருதுப்பா? இந்த ஊர் என்ன நினைக்கும், இந்த உலகம் என்ன நினைக்கும்? உங்களுக்கு ஒரே பையன் நான். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பையனுக்கு வந்து உரியில் சோறுன்னுவாங்க. இது மாதிரி எங்களை வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களே. இங்கே வந்து அந்த இன்சார்ஜ் கிட்ட அவர் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ எங்கள் அப்பான்னு சொன்ன பிறகு அவர் பார்த்த பார்வை எனக்கு வந்து கூனிக்கு குறுகி போச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்றான். அப்போ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா நீ அங்கே போயிட்ட, நீ லண்டனுக்கு போயிட்ட, நீ பேசுகிற எல்லாமே இது பண்ணுற, வீடியோ காலில் வர, எனக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குற, மருந்து மாத்திரை ஃபுட்டு எல்லாமே வீட்டுக்கே வந்துடுது. அதை தாண்டி யாருக்கிட்ட அங்கே பேச முடியும் எங்களால் வந்து? எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து எப்போயாவது வந்து பேசுகிறான், பேச மாட்டேன்றான். பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் அந்த கார்டனில் இறங்கி வெளியே போனால் வந்து நாங்கள் ஏதோ பெருசுங்க பேச வர போகிறோம்னு நினச்சி நிறைய பேர் தெரிச்சு ஓடுறாங்க. சில பேர் வெறும் ஹாய் ஹலோ மட்டும் சொல்கிறாங்க. ஒரு ஒட்டவே மாட்டேன்றாங்க. வெட்டு நானும் உங்கள் அம்மாவும் எவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த ட்ரிபிள் பெட் ரூமுக்குள்ளே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்குது. இது அரண்மனையில் உட்கார வச்சு கையில் விலங்கு போட்டு எல்லா விதமான சாப்பாடு கொண்டு வந்து வச்சா மாதிரி இருக்குதுப்பா எங்களுக்கு வந்து. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் நாங்களே வந்து இந்த ஓமில் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. காலையில் ஆரம்பித்தோன்னே நைட் எப்படி போகுதுன்னே தெரியல. நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு 2-3 பேர் வந்து கதை சொல்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பிரச்சனை பேசுகிறாங்க, எங்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, அவங்க பேர குழந்தைய பற்றி பேசுகிறாங்க, எங்கள் குழந்தைங்களை பற்றி பேசுகிறோம். இதுதான்மா எங்களுக்கு வேணும். இந்த தான் இல்லாமல் அந்த தனிமைக்குள்ளே, அந்த அரண்மனைக்குள்ளே, அந்த வசதிக்குள்ளே எங்களால் எப்படி வாழ முடியும்? எங்களுக்குள்ளே இருக்கிற நோய் இன்னும் அதிகமாகும் அப்படின்போது இவன் அழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறான். ஏம்பா, நீ நல்ல அரசு உத்தியோகத்தில் தானே இருந்த, உனக்கு நிலம் புலன் எல்லாமே இருந்ததில்ல ஊரில். அப்போ ஏன் ஒரு பிள்ளையோட என்னை நிறுத்திக்கிட்ட? அந்த ஒரு பிள்ளைய போதுன்னு நிறுத்திக்கிட்டு என்னை வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நீ வெளிநாடு போகணும், பெரிய படிக்கணும், டாக்டர் ஆகணும், நீ உள்ளூர்லேயே இருக்கக்கூடாது, அமெரிக்கா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதை சொல்லி என்னை வளர்த்தீங்க நீங்கள். நானும் ஒவ்வொரு வகுப்பாக அவ்வளோ தூரம் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். என்னுடைய நோக்கம் பூரா வந்து அப்ராடுக்கு போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் விதைச்ச விதை தான். நீங்கள் நினச்சிருந்தா இன்னும் 2 குழந்தை பெற்றுருக்கலாமே. எனக்கு அடுத்து தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா அவங்க பார்த்துப்பாங்கல்ல. உன் கூட பிறந்தவங்க தானே அண்ணன் தம்பிங்க, அதாவது சித்தப்பா பெரியப்பாங்க. அவங்க குடும்பத்தை பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து 6-7 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்படி என்னை வளர்த்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னை வந்து குற்றவாளியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை வந்து குற்றவாளியாக கூனி குறுக்க நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்போது, அப்படி பண்ணலையானோன்னு இதுதான் உண்மை. என்னையும் ஒரு சாதாரண ஆளா, சரி ஒரு பிள்ளை என்னையும் ஒரு சாதாரண ஆளா, இங்கேயே ஏதாவது பண்ணுப்பா, பிஸ்னஸ் பண்ணுப்பா, இங்கேயே கிடைச்ச உத்தியோகத்தை பண்ணு அப்படின்னா, இதே குழந்தை குட்டிங்களோட என் மனைவியோட நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. ஏன் நீங்கள் பண்ணது தானே இது. இப்போ என் மனைவி வந்து ஒரே பொண்ணு தான், அவங்க அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த வேதனையோடு தான் அங்கே இருக்கிறோம். நாங்கள் கடல் கடந்து நாங்கள் என்ன தான் லட்சத்தில் கோடியில் சம்பாரித்தாலும் எங்கள் மனசு பூரா இங்கே தான் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து உருவாக்கி கொடுத்தீங்க. ஆனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க, வெட்டுன்னு எங்களால் இருக்க முடியல, இது பண்ண முடியல. சரி நீங்கள் அங்கே வந்துருங்கன்னா அங்கே எங்களால் குளிர் தாங்க முடியாது, அந்த அந்நிய தேசத்தில் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் செத்த அந்த ஊரில் தான் சாவோம், இதே மண்ணில் தான் இருப்போம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. வந்து இது தவிர வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்று பண்ணுறேன் நான், இதோடு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அவர் திகச்சு போகிறாரு. நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்போது தான் பேர்லேயும் தப்பு இருக்குது, தான் மனைவி பேர்லேயும் தப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஈகோ, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனுடைய ஒரு காரணம் என்ன, அதனுடைய பின்விளைவு என்ன? தான் பையன் இப்படி வந்து ஒரு மாதிரி மன வருத்தப்படுவான், தான் மருமக இப்படி வந்து கொஞ்சம் இதுவாகிடுவா. இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுன்னு கிளம்பி 2 பையும் ஒரு சூட்கேஸ் தூக்கி இந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு கிடைக்கணும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், நம்ம கூட ஒரு 4-5 பேர் பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம மகனை, ஒரே பையனை, அவன் லட்சத்தில் சம்பாதிக்கிற ஒருத்தனை அவமானப்படுத்தியிருக்கிறோமே.
அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு வந்த பிறகு அவர் ஒன்றுமே பண்ணல, கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருப்பான்றாரு. அவன் ஆழ ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிருப்பா. ஏதோ ஒரு வயசான காலத்தில் எடுத்த முடிவு அது. ஏதோ ஒரு இதில் எடுத்துட்டோம் நாங்கள். அதனுடைய இதுவும் எங்களுக்குலாம் தெரிய வருது. நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் நீ சொல்கிற விஷயம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் வந்துடுறோங்க, நீ பாட்டு அங்கே இரு, நல்லா இரு, நாங்கள் நல்லபடியாக இருப்போம். நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது வீடியோ கால்லையும் வரும், நார்மல் கால்லையும் வரும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், இங்கேருந்து கிளம்பி போகிறோம், எங்களை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னா அவனும் அவன் மருமகளை சேர்ந்து சொல்கிறாங்க, வேணாம், நீங்கள் அப்படி ஒரு தனிமையில் நாங்கள் எவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தோம், வெட்டுன்னு ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கணுன்ற ஒரு இது உங்களுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அது வேணாம். இங்கே இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்காங்க. நம்ம பேசும்பொழுதே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அத்தனை பேர் பேரை சொல்லி கையாட்டிட்டு இது பண்ணிவிட்டு மகனா மருமகளா அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க. இந்த சந்தோஷம், இந்த உறவு முறை இது தொடரட்டும்பா. இது எவ்வளோ ஆனாலும் சரி. இது நம்ம பணம் கட்டி தான் இதுக்கு இருக்கிறோன்னு தாண்டி நான் இங்கேருந்து இந்த ஹோமுக்கு ஒரு டொனேஷனை கொடுத்துட்டு போகிறேன், ஒரு பெரிய டொனேஷனை. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம். அதே சமயத்தில் ஒரு முறை பெத்த பையன்கிட்ட ஒரே புள்ள தான், நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுருக்காம கேட்காம இப்படி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்னு 2 பேருக்குமான தவறு, 2 பேருக்குமான நியாயம் ஒரு இடத்துல முடியும் போது 2 பேருமே சந்தோஷமாக கிளம்புறாங்க. இதுதாங்க யதார்த்தம். புரிதல் தான் அது. அப்பா மகனாக இருக்கட்டும், அம்மா மகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புரிதல்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அங்கே வந்துட்டால் அந்த புரிதல் உட்காந்து பேச ஆரம்பித்தோன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஒரு சின்ன பிரச்சனை கூட சரியாக போயிடும்னா இந்த கதை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.